எங்க போறீங்க? இவ்வளவு மோசமான ஆளா போறீங்க. கல்யாணம் நடந்த மரத்தை காயத்ரி ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்க வேற சொல்லி அவரே எத்தனை தடவை கேட்டிருக்கோம். அவதான் கேட்கவே மாட்டா. இப்படி எங்க ஃப்ரெண்ட் ஏமாத்துறீங்க. ஏய் சுத்தம் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் வெளிய பேசலாம் வா. வாங்க. என்ன ப்ரோ வெளிய போய் பேசுறது? சொல்லுங்க ப்ரோ. இங்க சொல்லுங்க. காயத்ரி மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை சும்மா விட மாட்டோம். ஏய் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசு. இப்ப என்ன நடந்துச்சு அப்படி கத்திட்டு இருக்க? நீ கேக்குறதுக்கு அவன் பதில் சொல்லி தானே இருக்கான். இந்த சவுண்டோட வேலை இருக்க கூடாது. காயத்ரியோட நிலைமை இப்ப என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாட்டு நல்லா பேசி ஏமாத்திட்டு போயிட்டீங்க. நீங்க அவளை அவாய்ட் பண்ணதே அவளால தாங்கிக்க முடியல. இதுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுல இருந்து அவன் நேத்துல இருந்து ரூம் விட்டு வெளியே வரல. கதவை தட்டாலும் திறக்கவே மாட்டேன்றா. ஏண்டா கதவு திறக்கலன்னா இங்க ஏன்டா வந்தீங்க? இவன் கொத்தனாரு, அவன் டிரைவர், அவன் மெக்கானிக். இந்த 3 பேர்ட்ட வந்து கேட்டு என்ன பிரயோஜனம்? போய் ஒரு கார்பெண்டர் பாருங்கடா. அதை விட்டு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு காமெடி பண்றாரு. ஏய் நான் உள்ளதான்டா சொல்றேன். என்ன புதுசா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கற? கதவு திறக்கலன்னா போய் கார்பெண்டர் பாருங்கடா. இல்லன்னா கூட்டு திறக்கறவன போய் பாரு. அதை விட்டு இங்க வந்து இவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. அவளுக்கு கூட ஏதாவது ஒண்ணு ஆச்சு. நாங்க யாரும் உங்களை சும்மா விட மாட்டோம். நாங்க சின்ன பசங்க தானே. பெருசா என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்க பெரிய கேங்கு. ஏய் அந்த பொண்ணு கஷ்டப்படுதுன்னு சொல்றேன். அது ஓகே, அது புரியுது. அதெல்லாம் நாங்க பெரிய கேங்கு. சும்மா விட மாட்டோம்னு சவாலா விட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணுக்குலாம் ஒண்ணும் ஆகாது. கதவை சாத்தி தூங்கிட்டு இருக்கோம். முதல்ல கதவை திறந்து பாருங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து ஆகுன்னு கத்திக்கிட்டு போங்கடா. ஏய் போங்கடா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும். என்னடா பார்வை? போங்கடா போங்கடா. முதல்ல போய் கதவை திறந்து பாருங்கடா. அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. 2 வாரம் பார்த்து பேசி லவ் பண்ணதுக்கெல்லாம் தப்பான முடிவுல எடுக்க மாட்டாங்க. கிளம்புங்க போங்கடா. சூப்பர்ண்ணா. இப்படிதான் இருக்கணும். ஏண்டா நான் தான் உன்னை பேசி சரி பண்ணுன்னு சொன்னலடா. ஏய் பேசினா புரிஞ்சுக்கணும்டா. அந்த பொண்ணு புரிஞ்சுக்காம சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன நீ எதுக்கு அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்ன? அதனால தானே இவ்வளவு பிரச்சனையும். என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? அந்த பொண்ணு அழுதுகிட்டே நம்ம வீட்டுல வந்து